வெல்கம் டு மை சேனல். இப்போ அவரை பற்றி பேசுகிறீங்க. இது வந்து பம்பா, சபரிமலை பம்பா புண்ணிய நதின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. பார்த்துக்குங்க, பக்தர்கள் வந்து அப்படியே லைனாக நடந்து போயிட்டுருங்க. அந்த வழியில் வந்து நடக்கணும். அந்த கம்பியில் வந்து நடந்து போயிட்டுருக்கணும். இது வந்து ரிட்டன் போயிட்டுருக்குறாங்க. நெய் அபிஷேகம் முடிச்சுட்டு பாருங்கள், பக்தர்கள் கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பம்பா புண்ணிய நதினா நம்மளுக்கு பேர் போனது. அந்த புண்ணிய நதியில் குளித்தாலும் அத்தனை பாவங்கள் போயிடும். சபரிமலை பம்பையாறு இது. பம்பையாற்றின் ஒரு பகுதி தான் அது. அந்த பக்கம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறதா வந்து பம்பா புண்ணிய நதி. இப்போ நடந்து போயிட்டுருக்கிறவர் நெய் அபிஷேகம் முடிச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் அந்த செட்டு போட்டுக்கிறோங்க. அந்த வழியில் தான் சபரிமலை போகிறக்கு ஏதாவது நடந்து போயிட்டுருக்குறாங்க. இது இப்போ வந்து விடிய காலை ஒரு 3 மணிக்கு தான் அந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி நடந்து போயிட்டுருக்குறாங்க பாருங்க. இது வந்து ஒரு ஆன்மீக பயனுள்ள வீடியோ. நடந்து போயிட்டுருக்குறாங்க பாருங்க. வேறு எல்லோரும் பம்பையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கடைசி வரைக்கும் செட்டு தான் போட்டுக்கிறாங்க. பனி இறங்குனால, வெயில் பனி இறங்குனால செட்டு போட்டுக்கிறாங்க. பக்தர் வசதிக்காக எல்லாமே சபரிமலை தேவசம் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. வருஷம் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து தான் இருக்காங்க. இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் வருஷம் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.